ஹாய் வணக்கம், வெல்கம் டு ட்ரிபிள்எஸ் வியூஸ். நான் சிவகுமார் சங்கரபாண்டியன். இந்த டாஸ்மார்க் பிரச்சனை அப்படிங்கிறது, இந்த 10 ரூபா பிரச்சனை அப்படிங்கிறது வந்து மிக அதிக அளவில் இப்போ ஒரு சமீப காலமாக இந்த அரசாங்கம் டிவிகே அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் இன்னும் இந்த வாரம் முழுக்க டாஸ்மார்க் பிரச்சனையை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கோம். டாஸ்மார்க் ஊழியர்கள் அதிகமான அளவில் போராட்டங்களில் ஈடுபட்டுருக்காங்க. இந்த 10 ரூபா வாங்கிறதுக்காக நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, டாஸ்மார்க் கடைகளில் போய் வீடியோ எடுத்து போடுறாங்க. அது வந்து சமூக வலைதளங்களில் பரவுது. டாஸ்மார்க் ஊழியர்கள் வந்து முடிஞ்சதை செஞ்சு பாரு, எங்கே வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகார துணியில் பேசுகிறது, இதெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி வந்து டாஸ்மார்க்கில் நடக்கிற ஊழல்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஊழல்கள் அப்படிங்கிறது இது வரைக்கும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஊழல் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுனாலும் இதை வந்து வெளிப்படையாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இன்றைக்கி பேசப்பட்டுருக்கு. இந்த பாட்டில் எதுக்காக வாங்குகிறாங்க, 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறது, எம்ஆர்பி ரேட்லேருந்து எக்ஸ்ட்ரா வாங்குறது, இதெல்லாம் எதற்காக நடக்குது? இப்போ அட்டைப்பெட்டி வருது, டிரான்ஸ்போர்ட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, லோடிங் அன்லோடிங்கில் இவ்வளோ இப்போ ஊழல்கள் நடக்குது, இது எல்லாமே வந்து இப்போ வெளி வருது. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு விதமான ஊழல்கள் நடக்கும். அது வந்து மிக ஒரு பொதுமக்களோடு நேரடி கான்டாக்டில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்காது. இப்போ பொதுப்பணித்துறை கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி, இப்போ நெடுஞ்சாலைத்துறை கான்ட்ராக்டாக இருந்தாலுமே ஒரு கான்ட்ராக்டர், அப்புறம் இன்ஜினியர்ஸு, அமைச்சர், இந்த 3க்கு இடைவெளியில் தான் அந்த ஒரு சிஸ்டம் இருக்கும். ஊழல் எந்த அளவு நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறது நமக்கு வெளிய லெவலில் தெரியாது. பேச்சளவில் இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ரேஷன் கடையாக இருக்கட்டும், இந்த டாஸ்மார்க்காக இருக்கும், ரேஷன் கடையோட டாஸ்மார்க்கில் நடக்கக்கூடிய ஊழல்கள் வந்து நமக்கு வந்து அதிகப்படியாக பேசப்படுது. ஏன்னா பொதுமக்கள் வந்து டெய்லி போய் வாங்குகிறாங்க. அது இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வாங்குறது எல்லோரும் கண்கூடாக தெரியும் போது அது எந்த அளவுக்கு இதை வந்து ஆதரிக்கிறாங்க இந்த டாஸ்மார்க் ஊழியர் சங்கங்கள்லாம் அப்படிங்கிறது தெரியல. வாங்கக்கூடிய 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு என்ன நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிற விளக்கத்தை அவங்க சொல்கிறாங்க. வாடகை கொடுக்குறோங்கிறாங்க. அப்புறம் அன்லோடிங் பண்ணுறதுக்கு நாங்கள் காசு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நாங்கள் காசு கொடுக்குறோம். இதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு நாங்கள் காசு கொடுக்குறோம். இப்படி நிறைய பாட்டில்கள் உடஞ்சா நாங்கள் காசு கொடுக்குறோம். இப்படி நிறைய வாடகை கொடுக்குறோம், கரண்ட் பில் கட்டுறோங்கிறாங்க. அப்போ அரசாங்கம் வந்து இந்த கடைகளை வைக்கும்போது எதுவுமே கொடுக்காதா? அதான் எனக்கு புரியல. அரசாங்கம் வந்து ஒரு கடையை ஃபிக்ஸ் பண்ணி இந்த கடைக்கு ஒரு நம்பர் கொடுத்து இதை வந்து இந்த கடையை வந்து அந்த டாஸ்மார்க் நிறுவனத்துக்கும் அந்த பில்டிங் உரிமையாளருக்கும் தானே வந்து ஒப்பந்தம் இருக்கும். அந்த ஒப்பந்தத்தில் கொடுத்த வாடகையை வந்து கொடுத்துரும். அது போக இவங்க வாடகை பே பண்ணுறாங்களா? அது போக வந்து நாங்கள் இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம், அதிகாரிகள் மட்டத்திலாம் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. இப்போ அதிகாரிகள் மட்டத்திலையோ வேறுமட்ட அரசியல் அமைச்சர்கள் மட்டத்தில் எந்த விதமான கமிஷனும் இல்லாத பட்சத்தில் இவங்க ஏன் வாங்குறாங்கன்னு கேட்டால், இப்போ வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் இருந்து ரிட்டர்ன் பண்ணால் வந்து அதுக்கு 10 ரூபான்னு ஏதோ ஸ்டிக்கர் சிஸ்டம்னு ஒன்று சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து எப்படின்னு இதை வந்து புரிஞ்சிக்க முடியல. எம்ஆர்பி ரேட்டுங்கிறது வந்து மேக்ஸிமம் ரிட்டைல் ப்ரைஸ் அப்படிங்கிறது நம்ம ஜாமான் வாங்குகிறோம், ஆயில் வாங்குகிறோம், எல்லாம் ஒரு தேங்காய் எண்ணெய் தான் வாங்குகிறோன்னா அது கண்டெய்னராக வருது. எல்லாமே வந்து கண்டெய்னரில் வரக்கூடிய பொருட்களில் வந்து எம்ஆர்பின்னு போட்டிருக்கும். அந்த எம்ஆர்பி ப்ரைஸோடு வந்து எல்லா கடைகள்லையும் வந்து ₹1 ₹2 குறைச்சி மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஆனால் எம்ஆர்பி ப்ரைஸை விட்டு மேலே யாருமே விற்க மாட்டாங்க. அதுதான் மேக்ஸிமம் ரேட்டு அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இதில் வந்து இவங்க எக்ஸ்ட்ரா வாங்கிறதுக்கான காரணம் வந்து இந்த ரீசனெல்லாம் சொல்லும்போது இந்த கண்டெய்னரோட ப்ரைஸும் சேர்த்து தானே எம்ஆர்பிங்கிறது. இந்த கண்டெய்னர் வந்து ஆயில் வாங்குறதோ இதோ வாங்குறது எதுக்கு சொல்கிறேன்னா, இதை நம்ம வந்து அந்த கண்டெய்னரோடைய ரேட், அந்த பாட்டிலோட ரேட்டும் சேர்த்து தான் நம்மகிட்ட வாங்குகிறாங்க. இதில் வந்து இவங்க வந்து எக்ஸ்ட்ரா அந்த பாட்டிலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 10 ரூபாயை வாங்கிட்டு திருப்பி அந்த 10 ரூபாயை வந்து பாட்டிலில் ரிட்டர்ன் பண்ணால் 10 ரூபா கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறதுக்கான அதிகாரமே உங்களுக்கு கிடையாது. எம்ஆர்பி ப்ரைஸுன்னு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ப்ரைஸுங்கிறது வந்து எதுக்குன்னே தெரியல. இதே வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றுத்தனம் தான் ஆயிருக்குது. பாட்டிலை ரிட்டர்ன் பண்ணால் எம்ஆர்பியில் விற்ற ரூபாயிலேருந்து 10 ரூபா நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் தான் அதை செஞ்சுருக்குமே தவிர, ஸ்டிக்கர் ப்ரைஸு அப்படிங்கிறது வந்து இதை வந்து இதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக உருவாக்கி இதில் என்னெல்லாமோ நடந்திருக்கு.
இப்போ ஊழியர்கள் போராட்டம் வந்து கவர்மெண்ட்டை எதிர்த்து நாங்கள் கடை அடைப்போம் வைப்போம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இது எந்த அளவில் வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னு தெரில. 11,000 சம்பளம் வாங்குகிறோம், அமைச்சரை வந்து ஒரு மாதம் வேலை பார்க்க சொல்லுங்கண்ணா. 11,000 சம்பளங்கிறது வந்து இந்த அரசாங்கம் வந்து தான் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா இல்லையே? கடந்த வருஷங்கள் முழுக்க இதை தான் வாங்கியிருக்கீங்க. அப்போது நீங்கள் சம்பளத்துக்காக போராடவே இல்லை. அப்போ இதுக்கான சங்கங்கள் எதற்கு இருக்கும்? சம்பளம் அடிப்படை சம்பளம்னா 11,000னா ஒரு நாளைக்கு 350 சம்பளம் தான் வருது. ஒரு நாளைக்கு வெள்ளை அடிக்க போனால் கூட 100 1000 சம்பளம் கிடைக்கும். பெயிண்ட் அடிக்க போனால் மேசன் லேபர் எல்லாத்துக்கும் போனால் இன்றைக்கி முழுமையாக வந்து ஒரு கடையில் போய் ஒரு ஷோரூமில் போய் ஒரு சின்னதாக சேல்ஸ்மேன் இருந்தால் கூட 15,000 20,000 ஆரம்ப கட்டத்திலே கொடுக்காங்க. இவங்க 11,000 340 ஒரு நாளைக்கு வாங்கிட்டு எப்படி குடும்பத்தை சமாளிச்சிங்கிற கேள்வி இன்றைக்கி வருது. எப்படி சமாளிச்சிங்க அப்படிங்கிற கேள்வி ஏன் வருது? அப்போ சம்பளம் உங்களுக்கு ஒரு பொருட்டாகவே நீ கண்ணுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா வருமானங்கள் வரப்போய் சம்பளத்தை பற்றியே நீங்கள் நினைக்கல. சம்பளம் தான் உங்களுக்கு உரிமையானது. உங்களுடைய உரிமை என்னது? சம்பளம். அந்த சம்பளம் வந்து உங்களுக்கு எந்த இதுலேயும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேட்குறதுக்கோ உங்களுக்கு சம்பளத்தை கூட்டி கேட்குறதுக்கோ இந்த மாதிரியான விஷயத்தோ கேட்குறதுக்கு உங்களுக்கு உரிமை முழுக்க இருக்குது. 10 ரூபா லஞ்சம் வாங்குவேன் கண்டிப்பாக வாங்குவேன் சொல்கிறத சொல்லி பாருன்னு சொல்கிறதுக்கு எந்த உரிமை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு? இந்த மாதிரி லஞ்சம் வாங்குவேன், அப்படி தான் வாங்குவேன், சொந்த முதல் போட்டு வியாபாரம் பார்க்குற மாதிரி சொந்த கடைகளை போட்டு வியாபாரம் பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து உரிமையோடு வந்து வாங்கினா வாங்காட்டி போன்னு சொல்கிறீங்களே, எந்த உரிமையின் அடிப்படையில் அப்படி சொல்கிறீங்க? இது சொல்கிறது சட்டத்துக்கு புறம்பானதுன்னு உங்களுக்கு தெரியலையா? எங்களுக்கு உடனே வந்து ஒவ்வொருத்தர் வந்து பகிரங்கமாக ஒத்துக்கிற மாதிரி எங்களுக்கு சம்பளம் கம்மி அதனால் வாங்குகிறோங்கிற சொல்லணும். அப்போ லஞ்சம் வாங்குறது நியாயப்படுத்துகிறீங்களா நீங்கள் அரசாங்கத்தில் வந்து நீங்கள் சம்பளம் இது கரண்ட் பில் நீங்கள் ஏன் கட்டணும்? வாடகை நீங்கள் ஏன் கட்டணும்? அது அந்த கம்பெனியோட டாஸ்மார்க் கம்பெனியோடைய நிறுவனத்துடைய வேலையை நீங்கள் ஏன் செய்யணும்? லோடிங்க்கு வந்து இதுதான் சிஸ்டம், எல்லாம் சேர்த்து தான் வந்து கான்ட்ராக்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது லோடிங்க்கு நீங்கள் ஏன் கொடுக்கணும்? க்ளீன் பண்ணுறதுக்கு ஏன் கொடுக்கணும்? மற்ற அரசாங்க கட்டடத்தில் ப்ரைவேட் கட்டடத்தில் இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் அந்தந்த ஊழியர்கள் வந்து அவங்க கொடுத்துருவாங்களா? நீங்கள் ஏன் இப்படி பண்ணணும்னு கேட்குறேன். ஏன் உங்களுக்கு இந்த ஆவல்? உங்களுக்கு ஏன் சேவை பண்ணணும்? கவர்மெண்ட்டை நடத்தி தான் ஆகணும், இந்த கடையை நடத்தி தான் ஆகணும், உங்களுக்கு ஏன் இவ்வளோ ஆவல்? கடைக்கு வாடகை கொடுத்தோன்னா கடையை காலி பண்ண சொல்ல போகிறாரு. கடையை காலி பண்ண சொன்னாருன்னா ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் வந்து என்னன்னு கேட்கும், அடுத்த இடத்துக்கு மாற்றும். இதுதானே நடக்க போகுது. நீங்கள் ஏதோ சேவை பண்ணுற மாதிரி, மக்களுக்கு சேவை பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களை வருமானம் பார்த்து பழகிட்டீங்க. வருமானத்தை பார்த்து அதிகப்படியாக பார்த்து பழகின கை கண்டிப்பாக ரிட்டர்ன் வாங்குறது கஷ்டம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் வந்து உருவாக்கி விட்டுட்டு இன்றைக்கி உரிமையை போராடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. எல்லாவனும் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து ஏசு தான். டாஸ்மார்க்கில் வேலை பார்க்குறவனே அந்த 10 ரூபாய்க்கு உங்களுக்கு 10,000 தடவை ஏசு தான். எதுக்கு இவ்வளவு தூரமான ஒரு கடினமான வேலையை எல்லாருக்கும் ஏச்சு வாங்கிட்டு செய்யணும்? அரசாங்கத்தில் உங்களுக்கு உரிமைகளை எங்களுக்கு வாழ்வாதாரம் காணலை, இது மக்கள் வந்து இவங்க பார்த்துக்கிடுவாங்கன்னு இத்தனை காலம் இருந்த கவர்மெண்ட் வந்து உங்களை பற்றி கவலைப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கி ஊழியர்களாக இருந்து இத்தனை வருஷம் இருந்திருக்கீங்கன்னா அத்தனை விதமான உரிமைகள் உங்களுக்கு இருக்கும்போது அதை கேட்கணும். நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள சம்பளத்தை வேணுங்கிறத நீங்கள் கேளுங்க. அதுதான் உங்களுடைய உரிமை. லஞ்சம் வாங்குறது உங்களுக்கு உரிமை கிடையாது. அதை நியாயப்படுத்தி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் உங்களுக்கு வராது. நீங்கள் ஒரு வீடியோவை பார்த்து கீழே வந்து 100 கமெண்ட் வந்திருக்குன்னா 100 கமெண்ட்டையும் பாருங்கள், உங்களை ஒருத்தர் கூட உங்களுக்கு ஆதரவாக கமெண்ட் போடலை. அப்போது நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்கிறத பார்த்துக்கிடுங்க. நீங்கள் டாஸ்மார்க் ஊழியர்கள் ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு வரீங்க? அவங்க சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, திருப்பி இது பண்ணுதாங்க. அதுக்கு விளக்கங்கள் வந்து உங்களுடைய சங்க தலைவர்கள் வந்து வேறு வடிவத்தில் கொடுக்குறாங்க. அரசாங்கம் வந்து செய்யக்கூடிய விஷயத்தை மட்டும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. அதை மீறி நாங்கள் வந்து உரிமை மீறல் பிரச்சனையை எடுத்து நீங்கள் பண்ணினீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் செஞ்ச மாதிரி தான் நீங்கள் குற்றத்துக்கு ஆளாவீங்க. இது இயற்கையாக உள்ள நீதி, அதுதான் உண்மை. அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த டாஸ்மார்க் பிரச்சனையை, இந்த 10 ரூபா பிரச்சனையை முடிச்சு வைங்க. இது வந்து நியாயமான பிரச்சனைகளை ஃபுல்லாகவே வந்து இதெல்லாம் பண்ண முடியாதுங்கிறத கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் சேவை பண்ணுறதுக்காக வரல, வேலை பார்த்து சம்பளம் வாங்கி அந்த சம்பளத்தில் உங்கள் குடும்பத்தை நடத்துறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அப்போது அந்த சம்பளத்தோட தன்மையை நீங்கள் உரிமையோடு கேட்டு வாங்குங்க. அதுதான் கரெக்டான விஷயமா இருக்குமே தவிர இந்த 10 ரூபா வாங்குறத வந்து நியாயப்படுத்தி பேசினா உங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராக தான் அமையும்.
பார்த்துக்கிடுங்க. இதுதான் வந்து நடக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. டாஸ்மார்க் ஊழியர்கள் புரிஞ்சிட்டா சரிதான். வணக்கம், நன்றி.